என் வாழ்க்கையில நான் நினைச்சதை சாதிக்கணும். இன்னும் 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ நான் ஒரு பெரிய பணக்காரனாகி எனக்குன்னு ஒரு சொந்தமா வீடு, எனக்குன்னு ஒரு வாகனம் சொல்லி நான் பெரிய லெவலில் செட்டில் ஆகிக்கணும். இல்ல நான் இப்போ ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த பிசினஸ் வந்து இன்னும் அடுத்த வருஷம் ரொம்ப பெரிய பெரிய லெவலில் நான் வந்து சாதிக்கணும். நான் இப்போ படிச்சு கொண்டிருக்கிறேன். நான் இந்த ஏ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நான் பெரிய லெவலில் வரணும். இல்ல நான் வந்து இப்போ மிடில் கிளாஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு நான் வந்து பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகணும். இந்த உலகத்துல சாதிச்சவங்க மாதிரி நானும் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நீங்க எவ்வளவு பெரிய கனவு கண்டாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்களோட சிந்தனையால உங்ககிட்ட ஈர்த்து எடுக்கலும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் த லோ ஆஃப் அட்ராக்ஷன். இதை பத்தி கேட்டாலே எல்லாருக்குமே எங்களுக்கு ஞாபகம் வருது 2006 ரெண்டா பைரன் எழுதி ரிலீஸ் ஆகின புக் த சீக்ரெட்ன்ற புக் தான். ஸோ இந்த புக்ல முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து நாங்க எதுவா நினைக்கிறோமோ, நாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்றோமோ அதுதான் எங்ககிட்ட வரும். அண்ட் நாங்க யாரா ஆகணும்னு நினைக்கிறோமோ, நாங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் நாங்க எங்ககிட்ட ஈர்த்து எடுக்கிறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த புக்ல முழுக்க முழுக்க சொல்லிக்கிறது.